காவிரியில் இருந்து தற்போது தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். KRS அணையிலிருந்து பெங்களூருவிற்குத்தான் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் அண்டை மாநிலத்திற்கு அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறப்பதாக கூறி பாஜக அரசியல் ஆதாயம் தேடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கேரளாவில் மாற்றுக் கட்சியினரை இழுக்கும் பாஜகவின் முயற்சி பயன் தராது என்று காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் கருத்து தெரிவித்துள்ளன. இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக மற்ற கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களை தங்கள் பக்கம் பாஜக இழுப்பதாகவும் அது பலனளிக்காது என்றும் தெரிவித்துள்ளது. குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பின் தற்போது இது நடைமுறைக்கு வந்துள்ளது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மத துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்த சீக்கியர்கள், ஜெயின், பாரசீகம், இந்து உள்ளிட்ட மதத்தவருக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வகை செய்கிறது. மத்திய பாஜக அரசின் ஆட்சியில் நிறைவேற்றப்படும் வளர்ச்சி திட்டங்களை பார்த்து காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் தூக்கத்தை தொலைத்துவிட்டதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். நாட்டில் மிக வேகமாக நடைபெற்று வரும் உட்கட்டமைப்பு திட்டங்கள் 3வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியாவை உருவாக்கும் என்று குறிப்பிட்டார். பிரதமர் மோடியின் நன்கொடை வியாபாரம் அம்பலமாகி இருப்பதாக காங்கிரஸ் MP ராகுல் காந்தி தெரிவித்தார். தேர்தல் நன்கொடை பத்திரம் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து கருத்து தெரிவித்த ராகுல் காந்தி, இந்திய வரலாற்றின் மிகப்பெரிய ஊழலை தேர்தல் பத்திர விவரங்கள் நிரூபிக்க உள்ளதாக குறிப்பிட்டார். பிரதமர் மோடிக்கு தைரியம் இருந்தால் அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று பேசிய தலைவரை கட்சியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். அரசியல் சட்டத்தை பாஜக முழுமையாக ஏற்கவில்லை என்று தெரிவித்தார். ஒருபுறம் அரசியல் அமைப்பு மாற்றப்படாது என பிரதமர் கூறுவதாகவும், மறுபுறம் அரசியல் அமைப்பு மாற்ற 3இல் 2 பெரும்பான்மை தேவை என்று அக்கட்சி MPகள் பேசுவதாகவும் குறிப்பிட்டார். வரும் மக்களவைத் தேர்தலில் பஞ்சாபில் உள்ள 13 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி வெற்றி பெற வேண்டும் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் 8000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாகவும், பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானை மத்திய அரசும் பஞ்சாப் ஆளுநரும் தினமும் தொந்தரவு செய்து வருவதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.